நீரில் மூழ்கி அடிக்கப்பட்டு மரணித்தவர்கள் ஷஹீதுகள் என்று சொல்லி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். மருதமுனை மஸ்ஜிதுல் கிதாயா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்த சுனாமி அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்கான விசேட துவா பிரார்த்தனையும் ஹதமுல் குர்ஆன் நிகழ்வும் இன்று மாலை பள்ளிவாசலில் நடைபெற்றது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி முழு நாட்டையும் உலுக்கிய சுனாமி பேரலையின் காரணமாக இலங்கை நாட்டில் சுமார் 35,000க்கு மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தன. இதேவேளை 5,000 பேருக்கு மேல் காணாமல் போயிருந்தனர். இன்றுடன் சுனாமிக்கு 20 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. இந்த பேரலை காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்கள் காவு கொள்ளப்பட்டன. இதனால் பல்லாயிரக்கணக்கான உயிர்களும் சொத்துக்களும் அழிவடைந்தன. உறவுகளை இழந்த மக்கள் இன்று 20 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இன மத மொழிகளை கடந்து தமது உறவுகளுக்காக பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருந்தனர். மருதமுனை பிரதேசத்தில் சுனாமி பேரலையினால் உயிரிழந்த மக்களுக்காக இன்று விசேடமாக குர்ஆன் ஓதப்பட்டு துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றன. பள்ளிவாசலின் பேஷிமாம் அஷேக் எம்ஐஎம் நுஸ்கி சாபிதி துவா பிரார்த்தனையை நடாத்தியதோடு நிர்வாகத்தினர் மஹல்லாவாசிகள் ஒன்றிணைந்து குர்ஆன் ஓதி தமாம் செய்தார்கள். இந்த நிகழ்வில் பள்ளிவாசல் தலைவர் அல்ஹாஜ் எஸ்எல் நஜிமுதீன், செயலாளர் ஏசிஎம் ரினோசன், பொருளாளர் எம்ஏஎம் நிஹால் உட்பட பள்ளிவாசலின் நிர்வாகத்தினர், பிரதேச பொதுமக்கள், சிறுவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்வின் இறுதியில் கலந்து கொண்டவர்களுக்கு பள்ளிவாசல் நிர்வாகத்தினரால் கந்தூரி வழங்கி வைக்கப்பட்டன. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك. இந்திய சுன்னத் தொழுகைக்கு பிறகு உன்னுடைய குர்ஆன் யாசீனை மோதியவர்களாக இந்த வெள்ளிக்கிழமையுடைய இரவில் யா அல்லாஹ் இந்த புனிதமான அமல்களை எல்லாம் செய்தவர்களாக உன்னிடத்தில் இரு கரங்கள் ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சுஹதாக்களுக்காக ஓதப்பட்டது யா அல்லாஹ் இன்று 20 வருடங்கள் பூர்த்தியான நிலைமையில் இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த கடல் அனர்த்தத்தின் ஊடாக, இந்த அலை அனர்த்தத்தின் ஊடாக பல மக்கள் யா அல்லாஹ் பாதிக்கப்பட்டார்கள் யா அல்லாஹ். பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது யா அல்லாஹ். பல உயிர்கள் யா அல்லாஹ் இந்த அனர்த்தத்தின் ஊடாக யா அல்லாஹ் மரணிக்கப்பட்டார்கள் யா அல்லாஹ். சிறார்கள், இளைஞர்கள், முதியவர்களும் கூட யா அல்லாஹ் அல்லோலப்பட்டார்கள் யா அல்லாஹ். அந்த தருணத்தில் யா நப்சி யா நப்சி, என்னுடைய உயிர், என்னுடைய உயிர், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்ற அந்த கதரை அழுதக்கூடிய இந்த தருணம் யா அல்லாஹ் 20 வருடத்தை பூர்த்தியான நிலைமையில் யா அல்லாஹ் அந்த சுஹதாக்களுக்காக, அந்த மரணித்தவர்களுக்காக யா அல்லாஹ் இந்த துஆவை, இந்த குர்ஆனை ஓதினோம் யா அல்லாஹ். இந்த குர்ஆன் ஓதிய அனைத்து சவாபுகளையும், அனைத்து நன்மைகளையும் அந்த மன்னரை வாசிகளுக்கு நீ செலுத்துவாயாக. அந்த சொர்க்கத்தில் சிட்டுக்குருவிகள் பறந்து செல்வதை போன்று அவர்களை பறக்க வைப்பாயாக யா அல்லாஹ். உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் யா அல்லாஹ், நீரில் மூழ்கி அடிக்கப்பட்டு மரணித்தவர்கள் ஷஹீதுகள் என்று சொல்லி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த ஷஹீதுகளுடைய பட்டியலில் அவர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பல கரையோரங்கள் யா அல்லாஹ், கரை பிரதேசங்கள் யா அல்லாஹ், எம்முடைய ஊர்கள் மட்டுமல்ல யா அல்லாஹ், ஏனைய கரையோர பிரதேச மக்களும் கூட யா அல்லாஹ், அது முஸ்லிம்களும் தான், முஸ்லிம் அல்லாதவர்களும் தான் யா அல்லாஹ், அவைகளை யா அல்லாஹ் மூழ்கடிக்கப்பட்டு மரணித்தார்கள் யா அல்லாஹ். அனைவருடைய கபறுகளையும் யா அல்லாஹ் பிரகாசத்தை கொடுப்பாயாக, வெளிச்சத்தை.
Mulia.